ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து சிக்கன் சேமியா பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இது சிம்பிளான ரெசிபி தான், ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சிக்கன் சேமியா செய்கிறதுக்கு வந்து நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேங்க. இது எலும்பு இல்லாமல் கறியாக தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கேன் பாருங்கங்க. இங்கே பாருங்கள், எலும்பே இல்லை, சுத்தமாக வெறும் கறியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக அவிச்சு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது வந்து பிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க, இல்லை கட் பண்ணுறதுக்கோ கரெக்டாக ஈஸியாக வரும். இப்போ கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதுக்கு வந்து லைட்டாக ஒரு கொதி வச்சு எடுத்துட்டோன்னா நல்லா ஈஸியாக பிச்சு போட்டுடலாங்க. இது இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி ஊற்றி ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருப்பேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேங்க. இப்போ சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு தான் சேர்க்குறேன். இப்போ இதை சேர்த்து லைட்டாக கிளறி விடுவோம். கொஞ்சம் கொதிச்சா போதுங்க, ரொம்ப நேரம்லாம் இது ஃபுல்லாக வேகணும்லாம் அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ ஒரு கொதி வரட்டும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். போதுங்க, இவ்வளோ ஒரு கொதி வந்துட்டாலே போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். தண்ணி இருக்கட்டும். நம்ம வந்து சேமியாவுக்கு அளந்து ஊற்றையில் வந்து நம்ம இந்த தண்ணியை சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கனை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், தண்ணி இருக்குது பாருங்கள், அப்படியே வச்சுருங்க. இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து சிக்கனை எடுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கிறோனுங்க, அப்போ தான் நம்ம பிச்சு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஆறிடுச்சு. இந்த மாதிரி பிச்சு விட்டுக்கலாம். சின்ன சின்ன துண்டாக பிச்சுக்கிறலாங்க. இது வந்து நம்ம அவிச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்போ எல்லாமே பிச்சு போட்டுடலாங்க. இங்கே பாருங்கள், பிக்கிறதுக்கு நல்லாவே ஈஸியாக வருது பாருங்கள். இது நம்ம கட் பண்ணுறதுக்கு கூட சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே பிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேங்க. அதுக்கு வந்து 1/2 கிலோ அளவுக்கு நான் கறி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து சேமியா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரமாக தாங்க எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்து இப்போ நம்ம சேமியாவை வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். பாருங்கள், நான் 1/2 கிலோ அளவுக்கு தான் சேமியா எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. இது வந்து 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் நான். இங்கே பாருங்கள், அடுப்பை வந்து சிம்முலேயே வச்சு வறுத்துடலாம். இது சீக்கிரத்தில் கருக ஆரம்பிச்சிரும். அதனால் சிம்முலேயே வச்சு நல்லா கிளறி விட்டுறலாங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தோம்னா போதும். எண்ணெயும் அதிகம் ஊற்றக்கூடாது, இந்த அளவுக்கு ஊற்றுனா போதும். அவ்வளோதாங்க, வறுபட்டுருச்சு. இப்போ மாற்றியாச்சு. இப்போ அதே பாத்திரம் தான் வைக்கிறேன். அதில் வந்து இப்போ வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்குறேங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இது வந்து தாளிப்புக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு பிரிஞ்சி இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம். பாருங்கள், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பெரிய வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா செவக்க வதங்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த சேமியா வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கணும் வதங்குறதுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கணுங்க. எண்ணெய் எல்லாம் அப்படியே திரிஞ்சு வரணும் நல்லா. இப்போ வந்து இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிடணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி செவக்க வதக்கிடணுங்க. இப்போ தக்காளி பழம் வந்து நல்லா பெரிய பழமாக ஒரு 3 பழம் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேங்க. மிக்ஸி ஜாரில் அரைச்சி தாங்க ஊற்றுறேன் நான். கட் பண்ணி எல்லாம் சேர்க்கலை தக்காளி. இது வந்து நல்லாயிருக்கும் இப்படி போடையில். அது வந்து திட்டு திட்டாக நிற்கும் தக்காளி. இதில் வந்து நம்ம அரைச்சி ஊற்றிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தெரியாது தக்காளியே. பாருங்கள், தக்காளியுமே நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வர வரைக்கும் வதங்கிருச்சுங்க. இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் 2ஆக கீறி விட்டு அப்படியே சேர்த்துக்கிறலாம். சேர்த்து அதையும் வதக்கிக்கிறலாங்க. இப்போ வந்து இது கூடவே தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நல்லா புளிக்காத தயிராக தாங்க சேர்க்குறேன் நான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும் புளிப்புக்கு. இந்த தக்காளியும் தயிருமே போதுங்க, கரெக்டாக இருக்கும் புளிப்புக்கு.
இங்க பாருங்க எல்லாமே நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வரணுங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறலாங்க. ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். போதும் நம்ம இஞ்சி பூண்டு வேற போட்டிருக்கோம். பச்சை மிளகா வேற சேர்த்துருக்கோங்க. அதனால இந்த காரம் வந்து கரெக்ட்டா இருக்கும். இங்க பாருங்க இது எல்லாமே நல்லா வதங்கணும். இங்க பாருங்க வதங்கிருச்சு பாருங்க. நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வருது பாருங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்துறணுங்க இத. இப்போ வந்து இது கூடவே வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியா நறுக்கி சேர்க்குறேங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து புதினா சேர்க்கலங்க. உங்ககிட்ட புதினா இருந்தா கொஞ்சம் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு புதினா சேர்க்கல. இப்போ வந்து உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறலாங்க அது கூடவே. போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கிறலாம். பிச்சு வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துர்லாங்க. சேர்த்து நல்லா வதக்கணும். இங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா சுருள வதக்கிரணும் சிக்கன. அப்பதான் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இங்க பாருங்க நல்லா வதங்கிருச்சு. ஏற்கனவே நம்மளுக்கு சிக்கன் வெந்திருக்கு லைட்டா. இப்ப நம்ம நல்லா வதக்கியாச்சு. அதிலேயே நல்லா சிக்கன் வெந்துருச்சுங்க. இப்ப வந்து தண்ணி வந்து சேமியா வந்து 1 கப்புல அளந்திருக்கேன் நானு. அதே கப்புலயே அளவுக்கு தாங்க தண்ணி ஊத்துறேன். 1 கப் அளவு தான் தண்ணி ஊத்துறேன். அதிகம் ஊத்திறக்கூடாது. ஊத்துனோம்னா பிசுபிசுப்பாயிரும். இங்க பாருங்க 1 மடங்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவையும் சேர்த்துக்கிறலாங்க அது கூட. இங்க பாருங்க சேமியாவை சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணுங்க. இவ்வளோ நேரம் நான் வந்து ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம சேமியாவை சேர்க்கவுமே சிம்மில் வச்சிடலாம். ஏன்னா அது சீக்கிரமே வெந்துடும். இங்க பாருங்க சிம்மில் வச்சு தாங்க கிளறேன். அவ்வளோதாங்க. இங்க பாருங்க இது சீக்கிரம் சேமியா போட்ட உடனேயே இதாயிரும், ரெடி ஆயிரும், உடனே ரெடி ஆயிரும். இங்க பாருங்க நல்லா சுருள கிண்டியாச்சு. இது வந்து லைட்டா பிசுபிசுப்பா இருக்கிற மாரி தான் இருக்கும். நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சோம்னா, இது நல்லா கரெக்ட்டா வந்துருங்க. நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன். இங்க பாருங்க அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிருச்சுங்க. இப்ப எடுத்து காட்டுறேன். நல்லா இருக்கு பாருங்க. உதிரி உதிரியா வந்துருச்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரான சிக்கன் சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.